ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்துருக்கிறது ஓலா S1 ப்ரோ. நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே நைட் ட்ராவல் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, திடீர்னு டயரில் ஏதோ டக்குன்னு சவுண்டு வர மாதிரி இருந்தது. சரி, எதனா ஃப்ரண்ட் டயர் கட்டி பேக்கில் போட்டிருக்கோமே, அதனால் கல் எதனா போட்டிருக்கோம், மாட்டியிருக்கோம், எடுத்துடலான்னு பார்த்தா பெரிய தகடு ஒன்று குத்திருக்கு. அது எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். மினிமம் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சுக்கு மேலே இருக்கும். அவ்வளோ பெரிய தகடு வந்து குத்திட்டு ரோட்டில் டக்குன்னு அடிச்சுனே வந்திருக்கு. நான் காதில் ஹெட்செட் வச்சுன்னு கேட்டுனே வரவே கொஞ்சம் சவுண்டும் வைப்ரேஷன் வரவே நான் உடனே நிறுத்திட்டு ஸ்ட்ரெயிட் ஸ்டாண்ட் போட்டு பார்க்கும்போது இது மாதிரி இருக்குது. அந்த பிடுங்கின உடனே காற்று போயிடுச்சு. அங்கேருந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் உட்காந்த மாதிரி வச்சுன்னு ரொம்ப பொறுமையாக ஓட்டிகிட்டு வந்தேன். ஏன்னா காற்று அங்கேயே ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப அந்த கரெக்டான லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலான்ட்டு லைட்டாக காற்று வச்சுட்டு கொஞ்சமாக நம்ம ஹேண்ட் பம்ப்லேயே காற்று வச்சுட்டு வாட்டர் கேனில் தண்ணி அடிக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் லைட்டாக பபுள்ஸ் வந்தது. இப்போ அந்த லொக்கேஷன் வந்து மார்க் பண்ணிட்டேன். வீடியோ எடுக்கிறதுக்காக தான் இந்த பர்பஸ்லாம். ஏன்னா மார்க் பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லை. டேரெக்டாக நம்ம வந்து ஏர் அடிச்சுட்டு பார்த்தாலே எங்கே பபுள்ஸ் வருது, எங்கே ஏர் லீக் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சிடும். இது வந்து அவ்வளோ பெரிய பிளாகை கூட பார்த்திங்கன்னா நம்ம சொல்யூஷன் வந்து பிளாக் பண்ணுது, ஆன்டிமென்டல் சொல்யூஷனு. அதுக்கப்புறம் இது மாதிரி மார்க் பண்ணிட்டு நம்ம வீடியோ பர்பஸ்க்காக மார்க் பண்ணிட்டு இந்த லொக்கேஷன் தான், இதுக்கப்புறம் சொல்யூஷன் ஊற்றிட்டு திரும்ப ஏர் ஃபில் பண்ணிட்டு அந்த லொக்கேஷனில் பபுள்ஸ் வருதா இல்லையா அப்படின்றத காட்டுறதுக்காக தான் நான் இப்போ வந்து பென்சிலில் மார்க் பண்ணிட்டுருக்கேன். மார்க் பண்ணி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஏர் எடுத்துடலாம். ஏர் எடுத்து இது மாதிரி ஒரு சின்ன டூல் ஒன்று இருக்குது. இந்த சின்ன டூலு நான் செல்ஃபாக வச்சுருக்கிறது எல்லாமே. இந்த சின்ன டூலை கழட்டிட்டு அதில் ஏரும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஏர் லீக்கேஜ் இருந்ததுனால. இது பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு பஞ்சரு. இந்த நோ பஞ்சர் 100% பஞ்சர் ஃப்ரீ அப்படின்றாங்க. 700 rupees போட்டிருக்காங்க எம்ஆர்பி. அண்டு 350 ml அது ஸ்கூட்டர் மாடலுக்கு. நம்ம பர்ச்சேஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 350 rupees. அம்பத்தூரில் இருக்க டிடிஎஃப் பெட் ஷாப்பில் தான் பர்ச்சேஸ் பண்ணது. இப்போது செல்ஃபாக நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா இப்போ அதை பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால் நம்மளே வந்து காலில் பிடிச்சி ஓப்பன் பண்ணிட்டுருக்கேன். சீலை மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு திரும்ப எப்போ போல் அந்த கேப்பு அந்த ஓஸ் எல்லாமே ஃபிக்ஸடாகவே கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம சீலை பிடிச்சிட்டு திரும்ப அதே கேப்பை ரீஃபிட் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம மவுத்தில் இன்சர்ட் பண்ணிட்டு பண்ணிக்க வேண்டியதான். இது நானே செல்ஃபாக கேமரா பிடிச்சி எடுக்கிறதுனால சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாத மாதிரி இருக்கும். ஒரு லாங் ஃபோக்கஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா செல்ஃபாக நம்ம வீடியோ எடுக்கிறதுனால ஹெல்ப்புக்கு ஆள் இல்லை. நம்ம செல்ஃபாக எடுக்கிறதுனால தான் கரெக்டாக காட்ட முடியாது ஒரு சில விஷயத்த. ஏன்னா அந்த ஒர்க்லேயும் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும், கேமராவிலையும் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். நம்ம அந்த டைமில் வந்து கரெக்டாக கேமராவிலையும் பார்த்துட்டு அந்த இடம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கேமராவில் சம்டைம்ஸ் ரெக்கார்ட் ஆகாமல் இருக்குது, வேறு ஒரு லொக்கேஷனை காமிச்சிட்ருக்கோம். அது மாதிரிலாம் நடுவில் நடக்கும். ஃப்யூச்சரில் ஒரு ஸ்டாண்ட் வாங்கிட்டு நம்ம வச்சிடலாம் ஒழுங்காக. இப்போதைக்கு அந்த பஞ்சர் சொல்யூஷனை வந்து ஃபில் பண்ணிருக்கோம். ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம அழுத்தி விட்டோம்னா ஒரே டைமில் போயிடாது. அது பார்த்திங்கன்னா பம்பிங் மாதிரி பண்ணணும். அழுத்திட்டு திரும்ப விட்டோம்னா திரும்ப டயரில் கொஞ்சம் ஏர் இருக்குல்ல, அந்த வேக்கம் ஏரியாவை வந்து ஏர் ஃபில்லப் பண்ண பிறகு திரும்ப நம்ம அழுத்தணும். திரும்ப அழுத்திட்டு பம்ப் பண்ணி விடும்போது திரும்ப ரிட்டர்ன் ஏர் எடுத்த உடனே அது ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதில் இருக்க சொல்யூஷன் எல்லாம் அதில் பொறுமையாக இறங்கி ஃபில் ஆகிடும். ஃபில் ஆகிட்டு இது பார்த்திங்கன்னா இது ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பாட்டை வந்து நல்லா ஷேக் பண்ண சொல்கிறாங்க. நல்லா ஷேக் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணால் அந்த காம்பவுண்ட் கெமிக்கல் காம்பவுண்ட் நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு ஏர் ஃபில் பண்ணிட்டு நம்ம ரொட்டேட் பண்ணோம்னா என்னன்னா அந்த கெமிக்கல் பாண்டு எல்லாமே வந்து பக்கா மிக்சிங்கில் வந்து அந்த எங்கே லீக்கேஜ் இருக்கோ அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணிக்கும். அதுக்காக ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றிட்டு திரும்ப ஏர் ஃபில் பண்ணுவோம். ஏர் ஃபில் பண்ணோடனே அது மொத்த காம்பவுண்டும் அப்படியே நிற்கும். அந்த மிக்சிங் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா, அதனால் நம்மளே கொஞ்சம் இங்கே மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டு, ஏன்னா ரொம்ப நாள் வந்து ஸ்டாண்ட் பையில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வெயிட்டான பொருள் எல்லாம் அடியில் போயிடும், லைட் பொருள் எல்லாம் மேலே நிற்கும். அது மாதிரிலாம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் பிஃபோர் ஷேக் அப்படின்ட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. ஷேக் பண்ணியாச்சு, ஃபுல் பண்ணியாச்சு. திரும்ப நம்ம வந்து அந்த பின்னையும் போட்டாச்சு. பின்னை போட்டு டைட் பண்ணிட்டு நம்ம ஏர் அடிச்சுட்டு, ஹேண்ட் பம்ப்பு தான் நம்ம வச்சுருக்குது, ஹேண்ட் பம்ப்லேயே அடிச்சுட்டு ஏர் அடிச்சுட்டு திரும்ப வீலை வந்து பொறுமையாக 1 or 2 சர்க்குலேஷன் வந்து ரொட்டேட் பண்ண பிறகு அதுக்கப்புறம் எங்கெங்கே லீக்கேஜ் இருக்கோ அந்த கெமிக்கல் காம்பவுண்டு அந்த ஏர் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகும்போது அந்த காம்பவுண்டை உள்ளே ப்ரெஷர் பண்ணும். கரெக்டாக ஏர் லீக் ஆகிற இடத்துல இந்த காம்பவுண்டு வந்து கெமிக்கல் காம்பவுண்டு அது மேலே போகும்போது ப்ரெஷர் பண்ணும்போது அந்த கெமிக்கல் காம்பவுண்டு டயர் கூட உள்ளே வந்து மிக்ஸ் ஆகி வெளி ஏருக்கு வந்து பிளாக் ஆகி நின்றோம். அது கரெக்டாக அது ஒரு ப்ரிவிட் மாதிரி இல்லை ஒரு ரப்பர் மெட்டீரியல் நம்ம இன்செர்ட் பண்ண மாதிரி வந்து கரெக்டாக பிளாக் பண்ணி நின்றோம். இப்போ நம்ம மார்க் பண்ண ப்ளேஸில் பக்காவாக இருக்குது, எந்த வித லீக்கேஜும் இல்லை. இதுதாங்க நம்ம ஒர்க்கு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ் எதனா வேணும்னா, எதை பற்றினா டவுட் இருந்ததுன்னா, ஸ்கூட்டரை பற்றி, இந்த S1 ப்ரோவை பற்றி எதனா டவுட் இருந்தால் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஒர்க் இஸ் டன். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5 10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.